அம்மா பாம்புமா பாம்பு. பாம்பா? எப்படி என் மேல வந்த? போ போ. அம்மா அப்படி பண்ணாதீங்க, அது உங்களை கடிச்சிடும். பாப்பா அம்மா கத்தாதீங்கம்மா, அந்த பாம்பு கடிச்சிட போதுமா. ஐயோ எங்க அம்மாவை பாம்பு கடிக்க போது, யாராவது காப்பாத்துங்களேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ பாம்பு. அம்மா பயப்படாதீங்க. பாம்பே, நீ எங்க அம்மாவை கடிக்க கூடாது. நீ அப்படி கடிக்காம இருந்தானா உனக்கு சாக்லேட், பிஸ்கட், ஐஸ்கிரீம் இது எல்லாமே நான் வாங்கி தருவேன், சரியா? டேய், பாம்பு பிஸ்கட், ஐஸ்கிரீம், சாக்லேட் இதெல்லாம் மாடா சாப்பிடும். பைத்தியக்கார மாதிரி வளராத, போடா. எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்கள கடிக்க கூடாது, சரியா? அம்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அந்த பாம்பு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அன்னைக்குமா அது வீட்டுல சண்டை போட்டு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த பாம்பை அன்பா கட்டி பிடிச்சி ஒரு உமா கொடுத்தா அது வந்த வழியே அது வீட்டுக்கு போயிடும். அந்த பாம்புக்கு நீ முத்தம் கொடுப்பியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த பாம்பை நீ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும் போது உன் வாயே கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவ? ஐயோ இத பத்தி நான் நினைச்சே பார்க்கலையே. நீ மண்டை குழம்பி மென்டல் ஆயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நானே அம்மாவை எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியாம குளிச்சிட்டு இருக்கேன், நீ வேற. நீங்க இங்க இருங்க, நான் வரேன். ஐயோ சீமா, இந்த பாம்பு என்ன போட்டு நெருக்குது, சீக்கிரம் என்ன காப்பாத்து. என்னடா பண்ற? அம்மா இந்த மியூசிக்கை கேட்டு பாம்பு டான்ஸ் ஆடிக்கிட்டே என்கிட்ட வரும். அப்ப நான் அது கழுத்தை பிடிச்சி வெளியே தூக்கி போட்டுருவேன். நிறுத்துடா நிறுத்து, பைத்தியமாடா பிடிச்சிருக்கு உனக்கு? அம்மா அது ஒண்ணும் இல்ல, அந்த பாம்புக்கு டான்ஸ் ஆடி தரல, அது ஒரு பிரச்சனை இல்ல. நான் அந்த பாம்புக்கு டான்ஸ் ஆட சொல்லி தரேன். அக்கா நீ இதை ஊது, அந்த பாம்புக்கு நான் டான்ஸ் ஆட சொல்லி தரேன். சரி தம்பி, நான் வாசிக்கிறேன். இங்க பாரு பாம்பே, இப்படிதான் டான்ஸ் ஆடணும். டேய் நிறுத்துங்கடா. ஏய், என் மேல பாம்பு ஏறி உட்கார்ந்து இருக்குது. இந்த நேரத்துல மியூசிக் போட்டு நீங்க டான்ஸ் ஆடுறீங்களே, உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏய், அவன் தான் சின்ன பையன், புத்தி இல்லாத பைத்தியம் மாதிரி பண்றான். நீ பெரிய பொண்ணு தானே, உன் மூளை என்ன ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்க? ஆமா, அவன் எது செஞ்சாலும் என்னைய திட்டுவீங்க. அவன் என்ன தப்பு பண்ணாலும் நான் தான் திட்டு வாங்கணும். என் பாம்பு என்ன பிடிச்சி நல்லா கடி. இந்த முட்டா பசங்களை பெத்து வச்சிருக்கு, உங்கள்கிட்ட கடியாவது வாங்குறேன் நானு. அம்மா நான் எது செஞ்சாலும் என்ன திட்டிக்கிட்டே இருப்பீங்க. இருங்க, நான் உங்களுக்கு போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். என் பைத்தியக்கார பொண்ணு, என் தலை மேல பாம்பு ஏறி உட்கார்ந்து இருக்குது, இந்த நேரத்துல டீ எடுத்துட்டு வரேன்னு சொல்றீங்க. உண்மையிலே உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சி போயிருக்கு. நீ போடா, போய் டாக்டர் போன் பண்ணு போ. அதுகளுக்கா நான் உடனே டாக்டரை கூப்பிட்டு வரேன். அதுக்குள்ள எதுக்கு டாக்டர் கூப்பிடுறீங்க? ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் பாம்பு கடிச்சிடும். அதுக்குள்ள நீங்க என்ன சொல்வீங்க? ஐயோ டாக்டர் கூப்பிடுங்கன்னு சொல்வீங்க. அதுக்கு தான் நாங்க முன்னாடியே டாக்டர் கூப்பிட்டுக்கிறோம். ஏய், நீ என்ன பாம்பு கடிக்கணும்னு வெயிட் பண்றியா? ஐயோ கடவுளே, எனக்கு என்ன இந்த மாதிரி பிள்ளைங்க. ஏய், சீக்கிரம் காப்பாத்துங்க, இந்த பாம்பு கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனா எப்படி காப்பாத்த முடியும்? டாக்டர் வரட்டும், அப்பதான் காப்பாத்த முடியும். ஏய் டாலிஷ், எங்கடா டாக்டர்? ஏய், என்னடா நீ தனியா வந்திருக்க? எங்கடா டாக்டர்? அம்மா டாக்டர் எங்கிட்ட முன்னாடி போயிட்டாரு, நான் பின்னாடி வந்துறேன்னு சொன்னாரு. இதோ கொஞ்சத்துல வந்துருவாருமா. டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர் உள்ள வாங்க. இதோ வரேன். டாக்டர், அதுதான் எங்க அம்மா மேல பெரிய பாம்பு இருக்கு. அந்த பாம்பு எப்ப வேணா எங்க அம்மாவை கடிக்கலாம். அது கடிச்சோடனே நீங்க தான் எங்க அம்மாவை காப்பாத்தணும், சரியா? என்னது, பாம்பு என்ன கடிக்கணுமா? என்ன புள்ளடா நீ? டாக்டர் சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க டாக்டர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த பாம்பு என்ன கடிச்சிரும். பாம்பு முதல்ல கொத்தட்டும், அப்பதானே என்னால காப்பாத்த முடியும். கடி அப்பதான் என்னால வீட்டுக்கு சீக்கிரம் போக முடியும்.
ஏ பாம்பே சீக்கிரம் கடி, எங்க அம்மா கடி. என்னது கடி? சீக்கிரம் கடியா? ஏ சிவா சீக்கிரம் என்ன காப்பாத்து, இல்லைன்னா அந்த பாம்பு என்ன கடிச்சிடும். இறங்கு ஓடு. அம்மா சும்மா இருங்க. பாம்பே கடி. எங்க அம்மா கடி, சீக்கிரம் கடி. டாக்டர் வந்திருக்காருல, சீக்கிரமா கடி. இங்க பாருங்க இன்ஜெக்ஷன். அந்த பாம்பு உங்களுக்கு கடிச்சதுனா தான் இந்த இன்ஜெக்ஷன் போட முடியும். எதுக்கு இவ்வளவு பெரிய இன்ஜெக்ஷன்? இது ரொம்ப பவரான இன்ஜெக்ஷன். இது போட்டோடனே உங்க உடம்புல இருக்க பாம்பு விஷம் இறங்கிடும். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, அதாவது சைடு எஃபெக்ட். சைடு எஃபெக்ட்டா? என்ன சைடு எஃபெக்ட்? ஊசி போட்ட 1 மாசத்துக்கு நீங்க பைத்தியக்கார நாயா மாறிடுவீங்க. நாய் மாதிரி உட்காருவீங்க, நாய் மாதிரி நடப்பீங்க, நாய் மாதிரி தான் சாப்பிடுவீங்க, அப்புறம் நீங்க நாய் மாதிரி தான் கத்துவீங்க. இந்த ஊசி போட்டா நான் 1 மாசத்துக்கு நாயா சுத்துவனா? ஆமா, நீங்க 1 மாசத்துக்கு நாயா தான் இருப்பீங்க. ஏய் எனக்கு இந்த இன்ஜெக்ஷனை போடாத. என்னது இந்த இன்ஜெக்ஷன் போட வேணாவா? அப்ப இந்த இன்ஜெக்ஷனுக்கு யார் காசு தருவா? யாரு? உங்க அப்பாவா தருவாரு? ஏய் அந்த இன்ஜெக்ஷன் காசு என்னவோ நான் கொடுத்துறேன், எனக்கு இன்ஜெக்ஷன் போடாத, போயிடு. வாய மூடுங்க. நான் இலவசமாலாம் காசு வாங்க மாட்டேன். முதல்ல என்னோட வேலை, அதுக்கு அப்புறமா தான் காசு. ஐயோ எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடாத. வாய மூடுங்கன்னு. ஏய் பாம்பே போ சீக்கிரம் போ, இறங்கி போ. ஏ பாம்பே சும்மா வேடிக்கை காட்டாத. கடி சீக்கிரம் கடி. ஏ பசங்களா சீக்கிரம் என்ன காப்பாத்துங்கடா, இந்த பாம்பு என்ன கொத்திர போகுது. ஏய் கடி. இந்த பாம்பு கடிச்சே. ஐயோ உங்களை காப்பாத்த வந்து நான் பெரிய ஆபத்துல மாட்டிட்டேன். சீக்கிரம் யாராவது வந்து எனக்கு இந்த ஊசி போடுங்க. தாலிஷ் போய் டாக்டருக்கு அந்த ஊசி போட்டு விடு. இதோ போறேம்மா. டாக்டர் திரும்புங்க. ஐயோ